I don't know if he hesitated to be a part of the video, but டிவியே பாக்குறது இப்ப எல்லா இடத்துலயும் கம்மி ஆயிடுச்சு. நீங்க என்ன ரேடியோ கேட்டு உட்காந்துருக்கீங்க? இது என் பையன் விகாஷ் வாய்ஸ்ல. சரி, வாய்ஸ் கேட்டுட்டு அப்ப இந்த ஜவ்வரிசி உப்புமா சாப்பிட்டுருங்க. இந்த ஜவ்வரிசி உப்புமாவுக்கு வெள்ளை ஜவ்வரிசி 1 டம்ளர் எடுத்துக்கிட்டு கழுவி தண்ணியை களைஞ்சிடுங்க. கண்ணாடி ஜவ்வரிசியில் செஞ்சீங்கன்னா கொஞ்ச நேரம் ஊற வைக்க வேண்டி வருங்க. பட் இன்ஸ்டண்ட்டாக செய்ய இந்த வெள்ளை ஜவ்வரிசி தாங்க சரியாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் வடிகட்டின ஜவ்வரிசியில் 1 ஸ்பூன் எண்ணெய், 4 ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்து குக்கரில் தண்ணி வச்சிடுங்க. பாத்திரத்து மூடியில் 1 உருளைக்கிழங்கை கட் செஞ்சு வச்சிடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு 4 விசிலுக்கு வேக விடுங்க. வெந்த ஜவ்வரிசியை நல்லா குளிர்ந்த தண்ணீர் ஊற்றி கழுவி வடிகட்டிடுங்க. ஜவ்வரிசி நல்லா உதிரியாக வந்துடுங்க. இப்போ வானலியில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, சீரகம் தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுருங்க. இப்போ வெந்த ஜவ்வரிசி, வெந்து வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு, தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழையை சேர்த்துடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து கிளறிட்டு வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள், அரைச்சி வச்ச வேர்க்கடலை பொடி சேர்த்தா செம்ம டேஸ்டியான ஜவ்வரிசி உப்புமா ரெடி. சூப்பர் டேஸ்ட்.